வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல் சேகாப் சீசன் 2 எபிசோட் 22. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வில்லன் அனுப்பிவிட்ட அந்த பாய்சன் பேய்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கீழே நின்றுட்டு இருக்கான். உன்னுடைய அந்த பாய்சன் ரொம்ப நாறுது. உன்னால என்னை கொல்ல முடியாது சரியா? நான் லார்டு சுசுகோ இங்க என்ன பாப்பாருன்னு சொல்லி தான் நான் அந்த காட்டு பக்கமே ஓடி வந்தேன். உன்னையும் இந்த சைடு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட கழுத்துல போய் கத்திய வைக்கிறான். இதோட எல்லாமே முடிச்சுக்கலாம் நம்ம. நீ இந்த இடத்துல சாக போற சரியா? உன்னுடைய தலை இந்த இடத்துல துண்டிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட கழுத்த தனியா வெட்டி எடுத்துடுறான். அங்க சீன கட் பண்ணிடுறாங்க. அடுத்து அந்த மலை குகைய தான் நமக்கு காட்டுறாங்க. அங்க கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்து படுத்து கிடந்தான்ல, அவனும் அந்த வாட்டர் தேசத்த சேர்ந்தவன் தான். அவனும் எந்திரிச்சிடுறான். பிரதர் நீ எந்திரிச்சிட்டியா? உன்ன காப்பாத்துனது சியாசியோன் தான். ஆமா நான் எப்படி எந்திரிச்சேன்? மாஸ்டர் சியாசியோனா? அவரு யாரு? எனக்கு ஞாபகம் இல்லையே! அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். அவர் ரொம்ப நல்லவரு. அவர் தான் உன்னைய காப்பாத்துனாரு. அப்படின்னு சொல்லி அவன் பிரதர்கிட்ட அவனும் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு நான் குடுத்த வாக்கு எல்லாத்தையுமே நான் காப்பாத்திட்டேன். அடுத்து நீ எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரணும். அந்த ட்ரெய்னிங் எல்லாத்தையும்னு ஹீரோ சொல்றான். எல்லாத்தையுமே சொல்லி தரணுமா? ஆமா உண்மைக்குன்னே இவ்ளோ திறமையான ஒரு ஆளா நீங்க இருக்கீங்களே! நீங்க எதுக்காக இத கத்துக்கணும்னு நெனைக்கிறீங்க? உங்ககிட்ட ஃபயர் அப்புறம் வாட்டர் பவர் எல்லாமே இருக்கே! இங்க எனக்கு ஆர்டரே போடலாம். நீ என்ன மாஸ்டர்ன்னு கூப்பிடு. நீ இனிமே என்னோட சீடனா இருன்னு ஹீரோவும் சொல்றான். கண்டிப்பா அப்படி நடக்கணுமா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றான். எனக்கு நீ சொல்லிக் குடுக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு அதுக்கான பணத்த நீ தரணும். நல்லா கேர்ஃபுல்லா கேட்டுக்கோ. அதோட ஃபீஸ்லாம் நெறையாவே இருக்கும். என்னுடைய வெப்பனுக்கு நீ காசு குடுக்கணும். அப்புறம் என்னுடைய ஃபேரி வெப்பனுக்கு நீ காசு குடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். என்னுடைய வெப்பன் அதுவும் தேய்மானம் வேற ஆயிருச்சு. அதுக்கும் நீ காசு குடுக்கணும். மொத்த காச கூட்டி பார்த்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ இழுத்துட்டு இருக்கான். ஐயோ! அப்படி சொல்லாதீங்க. நீங்க பேசுறத நிப்பாட்டுங்க. சத்தியமா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி தரேன். உங்கள என்னோட டீச்சராவே நான் ஏத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிர்றான். உடனே சிஸ்டமும் சொல்லுது, உங்களுக்கான சீடர்கள நீங்க புதுசா ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு பாய்சன் ஹார்ட் பவர் இருக்கு. அவங்க கிட்ட நீங்க பாய்சன் டெக்னிக் எல்லாத்தையுமே கத்துக்கலாம். அந்த பொண்ணுகிட்ட பாய்சன் டெக்னிக் மத்த பீப்பிளோட 10% அதிகமாகி இருக்கு. அவங்களால ஃபாஸ்ட்டா பாய்சன சொல்லி தர முடியும் உங்களுக்கு. உங்களுக்கு அதுக்கான ரிவார்டா 100% அதிகமான பாய்சன் டெக்னிக்க ஸ்பீடா கத்துக்கிறக்கான பவர் கிடைக்குதுன்னு சிஸ்டம் ஹீரோ கிட்ட சொல்லுது. பரவாயில்லையே! இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கா? சரி ஓகே. இந்த மாரி ஒரு பொண்ணு நம்ம கூட இருக்க நல்லது தான். பாய்சன் டெக்னிக் தெரிஞ்ச பொண்ணு ஏன்னா அப்பதான் நம்மள யாரும் கர்ஸ் பண்ணாம இருப்பாங்க. நமக்கு ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இந்த மாரி ஒரு நல்ல பெர்சன நம்ம கூட வச்சுக்கணும். சரி இனிமே நீ என் கூடயே இரு. சரியா? நான் தான் உனக்கு மாஸ்டர். நீ என்னோட சீடனா இரு. நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். நான் இந்த பாய்சன் டெக்னிக்க ஒரு எனிமி மேல யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் என்ன ஒரு ஸ்ட்ரென்த்ல நம்ம இருக்கோம்னு சொல்லி நமக்கு தெரியும். நமக்கு இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயத்துல அங்க நைட்டும் ஆயிருது. ஹீரோ கூட வந்தவன் தனியா காட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏய் கடைசியா நான் உன்ன கண்டுபிடிச்சுட்டேன். நீ இங்க தான் இருக்கியா? ராக்கூன் தேசத்த சேர்ந்தவன் தானே நீ? உன்ன நான் சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த மண்டையோட வச்சிருக்கவன் அவன அட்டாக் பண்ண வரான். நானே போன எபிசோட்ல அவன் செத்துட்டான்னு தான் நெனச்சேன். ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கான் போல. ஹீரோ கூட இருக்கவன அவன அட்டாக் பண்றான். உன்ன நான் சும்மா விடமாட்டேன்னு. ஆனா மண்டையோட எல்லாம் அவன சுத்து போட்டுருது. என்னது இது? இந்த மண்டையோடு ஃபுல்லாமே இத்தன வருதே! இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? திடீர்னு பார்த்தா பின்னாடி நின்றுந்தான். உன்னுடைய சகோதரர்கள்லாம் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாணிக்கு நீயும் இப்ப தூங்க போறன்னு சொல்லி ஒரு அட்டாக்க அந்த மொட்டை தலையனும் பண்றான். அவனும் மிஸ் ஆயிடுறான். "என்னடா என் அட்டாக்லேருந்து மிஸ் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லி அந்த மொட்ட தலையன் பார்க்கும்போது, "சார் நான் ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சேன். இவன்கிட்ட மாட்டியிருந்தேன்னா ரொம்பவுமே கஷ்டமாயிருக்கும். எப்படி இவன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்? இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்ததே இல்லையே! என்னது மேல ஒரு டிராகன் பறந்து போயிட்டு இருக்கான். இந்த டிராகன் இப்ப இப்ப எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அந்த டிராகன பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இந்த டிராகன் போறதுக்குள்ள நான் கண்டிப்பா இத புடிச்சாகணும். அப்படின்னு சொல்லி அந்த டிராகன ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டுருக்கேன். "ஏய்! என்ட்டருந்து நீ தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியா? இன்னைக்கு தான் உன்னுடைய கடைசி நாளா இருக்கும்." அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையனும் இவன ஃபாலோ பண்ணி பின்னாடி விரட்டி வந்துட்டுருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கும்? இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இல்ல சியாசிவான். ஆனா இப்ப பார்க்கும்போது அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகியிருக்கான். அந்த அளவுக்கு நானும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே அவன் அந்த டிராகன ஃபாலோ பண்ணி போறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. அந்த மொட்டை தலையன விட ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு ஆளவே நம்ம ஹீரோ தோற்கடிச்சுட்டான். ஏன்னா, அந்த பொண்ணோட மாஸ்டர ஹீரோ தோற்கடிச்சான். நான் அதத்தான் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாட்டா, பாய்.